அமெரிக்காவின் நியூ மெக்சிகோவில் உள்ள தாவோஸ் அப்படின்ற ஊரில் கொஞ்ச நாளாக அவங்க போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. டீசல் இன்ஜின் ஓடிக்கிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு சவுண்டு வருது, இல்லை ஃப்ரிட்ஜ் ஓடிக்கிட்டே இருக்குது அந்த சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்குது, இல்லை இண்டஸ்ட்ரியில் உள்ள ஏதோ ஒரு ஹம்மிங் சவுண்டு, இல்லை அது இறைச்சலான ஒரு சவுண்டு வந்து கேட்டுக்கிட்டே இருக்குது நாள் முழுக்க அப்படின்னு ஒரு நூற்றுக்கணக்கான கம்ப்ளைண்ட்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. சரின்னு இந்த போலீஸ்லாம் போயிட்டு அங்கே விசாரித்து பார்த்தா அங்கே சுற்றி உள்ள இடத்துல அப்படி எதுவுமே இல்லை ஏதாச்சும் ஒரு இண்டஸ்ட்ரியிலேருந்து அந்த சவுண்டு வருதா அப்படின்னு பார்த்தாலும் அப்படி எதுவுமே இல்லை அங்கே. சரி, அப்போ மற்ற மக்கள் எல்லாத்துட்டையும் விசாரித்து பார்த்தா அந்த ஊர்லேயே இந்த கம்ப்ளைண்ட் பண்ணவங்க மட்டும்தான் அந்த சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்குது, மற்ற யாருக்குமே அது கேட்கல. ஸோ இது ஏதாச்சும் அமானுஷ்யமா இப்படியான்னு நிறைய கதைகள் இருந்தாலும் சயின்ஸில் நிறைய விளக்கங்கள் சொல்லப்பட்டு. ஸோ இதுக்கு நடந்த காலகட்டம் 1990. அப்போ என்ன மாதிரியான தியரி சொல்லப்பட்டுச்சுன்னா, இந்த சவுண்டு கேட்ட இந்த குறிப்பிட்ட மக்கள் இருக்காங்கள்ல, இவங்களுக்கு டினிட்டஸ் அப்படின்ற பிரச்சனை இருக்கலாம். அது என்ன பிரச்சனைனா, டினிட்டஸால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அந்த ரிங்காரம் சவுண்டு மாதிரி ஏதாச்சும் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரியான இது இருந்திருக்கலாம். டினிட்டஸ் அவங்க இந்த சவுண்டு கேட்ட மக்கள் டினிட்டஸ்னால் பாதிக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இந்த சவுண்டு கேட்டுக்கிட்டே இருந்து சொன்னாங்களே இந்த மக்கள், எப்போ இந்த தாவோஸ்ன்ற ஊரை விட்டு வெளியே போகிறாங்களோ அந்த சவுண்டு அவங்களுக்கு கேட்கவே இல்லை. சரி, இது ஆக்சுவலாக நடந்தது 1990. இப்போ 2020 நிறைய டெக்னாலஜிகள் எல்லாம் வந்துச்சு. சயின்ஸ் இப்போ இன்னொரு 2 விளக்கங்களை சொல்லுது. இதுக்கு நடுவில் அது ஏலியன், யூஎஃப்ஓ அப்படி இப்படின்னு நிறைய கான்ஸ்பிரசிஸ் இருந்தாலும் சயின்ஸு ஒரு 2 விளக்கத்தை சொல்லுது. ஃபர்ஸ்ட் ஒன்று மைக்ரோசிஸ்டம்ஸ், அதாவது கடல் அலைகள், பெரிய அலைகள்லாம் இருக்குல்ல, அது கரைகளில் மோதும் போது அந்த தரையில் அதிர்வலைகளை ஏற்படுத்தும். அது ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி போகும், ஆனால் அதோட ஃப்ரீக்குவன்சி ரொம்ப சின்னதாக இருக்கும். அப்போ இந்த ஹம்மிங் சவுண்டு கேட்டுக்கிட்டு இருக்க இந்த மக்கள் மேபி அந்த சவுண்ட்ஸை ஹியர் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு ஹியரிங் பவர் இருக்கலாம் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. இன்னொன்று எர்த்து ஸ்னோரிங். எர்த்து குறிப்பிட்டதில் நமக்கு சுற்றிக்கிட்டே இருக்குது, தென் அதுவுமே ரொட்டேட் ஆகிட்டு இருக்குன்னு நமக்கு தெரியும். ஸோ இதனால அதுவும் சின்ன ஒரு 0.1 ஹெர்ட்ஸ் 0.5 ஹெர்ட்ஸ்னால சவுண்ட் அளவுக்கு உள்ள சவுண்ட்ஸை அது கிரியேட் பண்ணும். அதுவும் இந்த மக்களுக்கு ஒரு வேளை கேட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரியும் இந்த இதை முடிக்கிறாங்க. ஸோ இந்த தாவோஸ்ன்ற ஊரில் கேட்டதை வச்சு தான் இந்த இதுக்கு தாவோஸ் ஹம்னு பேர் வைக்கிறாங்க. கனடா, நெதர்லாண்ட்ஸ் அப்படி எல்லா நாடுகள்லையும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஹம்மிங் கேட்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அதுக்கு இந்த 2 காரணமும் பிரதானமாக இருக்கலாம்.